என்ன ஸ்டைலா இருக்க, செதுக்குற மாதிரி மூக்கு, பறந்து விரிஞ்ச தோடு, முதுகா வயிறான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுன வயிறு, கவர்ச்சிகரமான தொடைகள். அடடா, எனக்கே என் மேல ஆசை வரும் போல் இருக்கே. எல்லாம் ஓகே, ஆனா இந்த கலர் மட்டும்தான். இதுக்கு காரணம் வீணா போன என் அப்பன் தான். என்ன கருப்பா பெத்து போட்டு போயிட்டிய. பெத்ததுதான் பெத்த, என்ன கொஞ்சம் சிகப்பா பெத்துக்க கூடாது? நீதான் அட்டக்காரி, எங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுவும் சிவன் கோயில் எண்ணெய் சட்டி கலரு. நீங்க 2 பேரும் செஞ்ச பாவம் கடைசியில என் தலையில விடிஞ்சிருச்சு. காலையில டிபன், பிரெட் ஆம்லெட், இப்படி எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் டைப்பா மாறிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சிகப்பா மட்டும் பிறந்திருந்தா இன்டர்நேஷனல் பிகர் ஆகியிருப்பேன். எங்க அப்பனால உள்ளூர்லயே ஏட்டூத்தி ஓத கட்டி அழுதுகிட்டு இருக்கிறேன். டேய் சரியப்பா, காளப்பட்டி கிராமத்து மரத்தடி ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்லயே 3 வருஷம் கோட் அடிச்ச பையனி, விடிய காத்தால ஒரு சட்டி பழைய தின்னு வளர்ந்த கலனிப்பான நாகரிக பித்தாடா புடிச்சு அலையிற. காலர் சரி இல்லைன்னு அம்மாவையே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆலோசனை சொல்றான் இவன். மீசைய பாரு, எல்லாருக்கும் மூஞ்சில இருந்தா மீசை முளைக்கு, உனக்கு மீசையில இருந்து மூஞ்சி முளைச்சிருக்கு. என்ன சாதிச்சுட்டேன்னு நீ இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க? இந்த நாகரிக மோகத்தால நீ என்ன பாடுபட போறேன்னு பாடுறா. நீங்களும் பாருங்க. வீடு நம்ம டேஸ்ட் ஏத்த போலதான் இருக்கு, ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. I am Nate பாண்டி. இருங்க, மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ், I am Head Constable. என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. I am Nate பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்த. அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க, ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. பிளீஸ், உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். காலையில ஏந்திச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, ராத்திரிக்கு பாலும் பழமும். இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. I am Nate பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப, நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டு கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டியை பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறத விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை I am விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிள்ளடி பகர், இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகி ஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க,
நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். என்னங்க இந்த காயை கொடுங்க. இந்தா புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். டேய் வணக்கம்யா. அதான் பொங்கல் தீபாவளி போச்சு, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய் நான் ஒண்ணும் உங்ககிட்ட ஏனா வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறின்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றும் 2 கிலோ போடு. அது கல்லு தக்காளி. டேய் எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா இந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப? பிள்ளடி பக்கரு. ஏட்டையா தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க தரல, அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளடி பக்கரு. தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய் தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா? எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காயம் பெரியசாமி, இந்த போட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி, நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? தேங்க் யூ பான். லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டோம். நமஸ்கார். புத்தம்புது பழங்கள், ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய். டேய் மாரி, ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசில வாங்க வருவான், இந்த பக்கம் வரமாட்டான். இவனம் பழங்கள் மட்டும் விற்கப்படும், சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். என தம்பி என் தேவை எறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியாடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதல டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா காரமிளகாய். ஏட்டையா பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க, போயிட்டு வாங்க. கண்ணா இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழில் புல்புல். லண்டன் ஜூகிஜாலா, எனக்கு மட்டும் வானத்திலே பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்து உன் காலடியில் கொட்டிருப்பேன். எனக்கு மட்டும் கடலிலே மூழ்கும் சக்தி இருந்தால் அங்கே கிடக்கும் முத்துக்களை எல்லாம் அள்ளி வந்து உன் கழுத்துல தோரணமா கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஒன்னாவது காசு கொடுத்து வாங்குவேன்னு சொல்றான்னு பாருங்க. பாவம் அந்த மாறி இவனால தெரு தெருவா அலையிறான். அந்த ஜூகி ஜாலாவால இவன் என்ன பாடுபடுறான்னு நீங்களும் பாருங்க. வரான், கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். பயன்டா தம்பி,
இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பக்கரு? ஆமா, என்ன எடுத்துட்டு போக வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பக்கரு, பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம் இங்க வா நைனா. டேய் கூப்பிடுற அவனை. டேய் மாறி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை எரிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம் 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவ? 1/4 கிலோ. டேய் மாறி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா? திஸ் இஸ் கன் மெட்டல அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க, நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன். புள்ளியாரப்பா, ஐயோ